சென்னை சோழிங்கநல்லூரில் நடைபெற்று வரும் கூட்டத்தில் அன்புமணி பேசி வருகிறார். அதனை காண்போம். இன்னைக்கு மாநாடு முடித்த பிறகு அவன் மனநிலை நிச்சயமா நிறைய மாறி இருக்கு. அங்க போலாமா, இங்க போலாமா, இவங்க கிட்ட போலாமான்னு கொஞ்சம் இருந்தான். மாநாடுக்கு வந்ததுக்கு பிறகு ஐயோ நான் எங்கேயும் போக மாட்டேன், எங்க அண்ணன் அன்புமணி இருக்கிறார், அவர்கிட்ட தான் அவர் தான் எனக்கு வேணும்னு அந்த எண்ணத்தில் இருக்கிறாங்க. நீ இன்னைக்கு போனீங்கன்னா அவங்களை அப்படியே பிடிச்சிட்டு வந்து அவன் நல்வழிப்படுத்தி வரும் காலம் நம் காலம், மாற்று கருத்தே கிடையாது, மாற்று கருத்து கிடையாது. அதனால இதையெல்லாம் இந்த 3 திட்டங்களும் உடனடியாக செய்யுங்கள். நான் நம்ம பணியோர் அலுவலகத்திலேருந்து உங்களுக்கு மானிட்டர் பண்ணிட்டு இருப்பேன். ஏன்னா இதெல்லாமே டிஜிட்டலைஸ் பண்ணி இதில் அப்புறம் இந்த ஒரு அப்ளிகேஷன் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன், ஆப் சொல்லுவாங்க. இது 2 வருஷமாக பண்ணிட்டேன். ஆனால் அது வெளியிடுற சூழல் வரல, எனக்கு புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஃப்ரீயாக பண்ணிட்டு போகலாம். அந்த ஆப்பில் அது என்னன்னா 2-way கம்யூனிகேஷன். கிளையில் இருக்கிற தம்பியோ என் தங்கையோ நேரடியாக போய் பார்த்து கையெழுத்து வாங்கி இதில் பண்ணி அதுக்கப்புறம் அப்ளிகேஷன்லாம் அதெல்லாம் பண்ணிக்கலாம், டிஜிட்டலாக பண்ணிக்கலாம். அதை நீங்கள் செய்யணும், வேகமாக இல்லை செய்யுங்க. அதனால் ஒரு அர்ப்பணிப்போடு இதை நீங்கள் செயல்படுத்த வேண்டும் என இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். ரொம்ப முக்கியமான கட்டத்தில் நம்ம இருக்கிறோம், முக்கியமான நேரத்தில் நம்ம இருக்கிறோம். அதனால் இதெல்லாம் மனதிலே வையுங்கள். ஏதோ சில குழப்பங்கள்லாம் நடந்துட்டு இருக்குது, அதெல்லாம் தற்காலிகமான குழப்பங்கள் எல்லாமே சரியாகிடும், சரிப்படுத்திடுவேன். ஏன்னா இன்னைக்கு காலையில் ஒரு லெட்டர் நம்முடைய பொருளாளர் திலகபாமாவுக்கு மாற்றாக ஏதாவது ஒரு அறிவிப்பு இருந்தது. அடுத்த 10 நிமிஷத்தில் நான் ஒரு லெட்டர் கொடுத்துட்டேன், திலகபாமா பொருளாளராக தொடருவார். ஏன்னா அவங்கள எடுக்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லை, வேறு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. பொதுக்குழு உங்களுக்கு தான் அதிகாரம் இருக்குது, நீங்கள் தான் பொதுக்குழு. இப்போ நானும் அவங்களும் பொதுச் செயலாளரும் பொதுக்குழுவால் தேர்வு செய்யப்பட்டவர்கள். நீங்கள் நினைச்சாதான் எங்களை நியமனம் பண்ண முடியும், எடுக்க முடியும், வேறு யாராலும் பண்ண முடியாது. இதுதான் நம்ம கட்சியினுடைய விதிகள், பைலாஸ். இந்த விதிகள், இந்த பைலாஸ் எலெக்ஷன் கமிஷன்கிட்ட இருக்கு. ஆனால் அது தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கப்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுக்குழு, அதுவால் தேர்வு செய்யப்பட்ட நாங்கள்லாம் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறோம். இந்த மாநாடு பற்றி சொன்ன நான், இந்த மாநாட்டுக்கு எனக்கு பேர் ஏதோ நான் நடத்தல, நீங்க தான் நடத்துனீங்க. அது உங்களுடைய வெற்றி, அது நம்முடைய வெற்றி. அது கணேஷ்குமார் சொன்னாப்ல, நான் காலையில் பேசினேன், பொதுக்குழு நீங்க தான் பொதுக்குழு, நீங்க யாரை தேர்வு பண்ணணும் நீங்க முடிவு பண்ணா தேர்வு பண்ணலாம். எனக்கு நான் எவ்வளோ பதவிகள் பொறுப்புகள்லாம் நான் பார்த்துட்டேன் நான். ஆனால் என் மனசில் நான் ஒரு தலைவராக என் மனசில் நான் பார்க்கல. நான் உங்களை போன்ற ஒரு தொண்டன் தான், அடிமட்ட தொண்டன் தான். அல்ல கணேஷ் சொன்ன மாதிரி, சரி தொண்டனா என்னன்னா ஒரு உங்களோட தலைமை தொண்டனா நான் இருக்கிறேன். நான் என் மனசில் அப்படிதான் இருக்குது. என்னுடைய நான் வகிக்கின்ற பொறுப்பினுடைய முடிவு நீங்க தான், வேற யாரையும் பண்ண முடியாததில்ல. அதனால மனசுல நிறைய இருக்கு, பேச முடியல. நம்ம நண்பர்கள்லாம், மீடியா நண்பர்கள்லாம் இருக்காங்க இப்ப வேற, அதான் அப்புறமா நான் பேசிக்கிறேன். நான் அதான் அதனால அப்புறம் பார்த்தா சிவகுமார் லெட்டர் கொடு. சிவா, நீ தான் அந்த தொகுதி 3 தொகுதியுடைய மாவட்ட செயலாளர், நீ தான். இது உன்னை யாராலும் மாற்ற முடியாது. பொதுக்குழுவால் தேர்வு செய்யப்பட்ட
கட்சி தலைவர் தான் மாற்ற முடியும். என் கடிதம் தான் சொல்லும். ஏன்னா என்னையிலேருந்து கட்சி தலைவராக நீங்கள் தேர்வு செய்வீங்களோ அன்னையிலேருந்து எனக்கு மன உளைச்சல் தான். அதுவும் நேற்று தான் விடுதலை கிடைச்சது. இன்னைக்கு நம்ம வேகமாக போகலாம். தயாரானீங்க? நான் தயார். எந்த தடைகள் வந்தாலும் அது உடை தெரிந்து நாம் முன்னேறுவோம். அதே வேளையில் நம்ம கட்சி, நம்ம இயக்கத்தை நம்முடைய சமூக நீதி போராளி, மக்கள் காவலர் மருத்துவர் ஐயா அவர்கள் தொடங்கினார். அவருடைய கொள்கைகளை நாம் கடைபிடிப்போம். அவருடைய கொள்கைகள், கோட்பாடுகள் சமூக நீதி, சமத்துவம், சனநாயகம், அதை கடைபிடித்து பாட்டாளி மக்கள் கட்சி அடுத்த கட்டத்துக்கு நாம் கொண்டு வருவோம். நம்முடைய உடனடி இலக்கு நாம் பலமாக, இன்னும் பலமாக அணுகி நம்ம அமைப்பு இன்னும் கூடுதலாக பலப்படுத்தி வருகின்ற தேர்தலில் நாம் கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும். நம் கூட்டணி வெற்றி பெறும். அடுத்த கட்டம் நம்முடைய ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்கணும். இது நீங்க பார்த்தீங்க, மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு ஒரு பிரச்சாரம், ஒரு வருஷம்தான் இந்தியா முழுவதும் இந்த பிரச்சாரம் போச்சு. அன்னைக்கு பிரச்சாரம் வெற்றி பெற்றது, நம்ம வெற்றி பெற முடியல. அன்னைக்கு கலைஞர் ஒரு பக்கம், ஜெயலலிதா அம்மையார் ஒரு பக்கம் இருந்தாங்க. அதே பிரச்சாரம் 2019 நம்ம பண்ணியிருந்தோம்னா இந்நேரம் நம்ம ஆளுங்கட்சியாக இருந்திருப்போம். ஆனால் அது பண்ண முடியாத ஒரு சூழல். அது என்னன்னு உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் நம்ம பேச வேண்டாம். நான் என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ சோதனைகளை நான் சந்திச்சிருக்கிறேன், எவ்வளோ அவமானங்களை நான் சந்திச்சிருக்கிறேன், அபாண்டமான பழிகளை நான் சந்திச்சிருக்கிறேன், நான் சுமந்திருக்கிறேன். நான் ஆனால் இது அத்தனையும் என்னை மேலும் மேலும் இன்னும் உறுதிப்படுத்தியிருக்கிறது, தன்மைப்படுத்தியிருக்கிறது. இன்னும் எனக்கு வேகமாக முன்னேறணும் அந்த வைராக்கியத்தை எனக்கு கொடுத்திருக்கிறது. அதுதான் இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கிறது. எவ்வளோ இதுக்கு முன்னாடி யாரோ என்னென்னமோ பழி போட்டாங்க, அபாண்டமான பழிகள்லாம் போட்டாங்க. ஆனால் எனக்கு அதெல்லாம் இப்படி தான் தட்டிட்டு போயிடுவேன் நான். ஆனால் உலகத்தில் நான் ரொம்ப நேசிக்கிறது எங்கள் அம்மா தான். அதே போன்று அவங்க ரொம்ப நேசிக்கிறது என்ன தான். எங்கள் அம்மாவுக்கு ஒரு துரும்பு கூட அவங்க மேலே பட விட மாட்டேன் நான். இது வரைக்கும் இல்லை, இதுக்கப்புறமும். இப்படியெல்லாம் அபாண்டமான வார்த்தைகள்லாம் அது மட்டும்தான் எனக்கு தாங்க முடியல. அதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும். அதனால் இங்கே இருக்கிற மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட நிர்வாகிகள், ஏன் நீங்கள் யாருமே எந்த கவலைப்பட வேண்டாம். இந்த பொறுப்பு இப்படி மாற்றிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்கலாம் கிடையாது. அடுத்த 10 நிமிஷத்தில் உங்களுக்கு லெட்டர், நீங்கள் தான் தொடருவீங்க, லெட்டர் வரும். அதில் தைரியமாக போங்க, எதுவுமே ஆக போகிறதில்ல. ஏன்னா எனக்கு நல்ல டீம் அமைஞ்சிருக்குது. இந்த டீமை உருவாக்குவதற்கு கிட்டத்தட்ட 3-4 ஆண்டுகள் ஆகிடுச்சு. இந்த டீமால தான் இப்போ இந்த மாநாடு வெற்றிகரமாக நடத்தியது. யாரால? இந்த டீம் தான். இவங்க தான் பண்ணியிருக்கிறாங்க. ஏன் இந்த டீம் வச்சுட்டு நான் அடுத்தது ஆட்சிக்கு வர முடியாதா? என்ன, நிச்சயமாக வர முடியும். இந்த டீமை கெடுக்கிறதுக்கு, குழப்பறதுக்கு அதெல்லாம் ஏதோ சூழ்ச்சிகள்லாம் நடந்திருக்கு. ஒன்றுமே ஆக போகிறது கிடையாது. அது உறுதியாக நாங்கள் உறுதியோடு நம்ம இருக்கோம். என்னென்ன குழப்பங்கள்லாம் நம்ம பார்த்தோம். இந்த வெளியில் போனவங்க, துரோகம் பண்ணவங்க, அது பண்ணவங்க, எந்த பண்ணவங்கலாம் லெட்டர் அசிங்கமாக இருக்கு. சரி, பார்த்துக்கலாம். அதனால் நீங்கள் உறுதி ஏற்று களத்தில் இறங்குங்கள், வேகமாக இறங்க வேண்டும். இது ஒரு செயல் திட்டம்.
இதற்கு பிறகு அடுத்த செயல் திட்டம் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு சம்மந்தமாக ஒரு செயல் திட்டம் இருக்குது, அதையும் அடுத்து கொடுக்க போகிறோம். அது இல்லாமல் நம்முடைய உரிமை மீட்பு பயணம்னு ஒன்று இருக்குது. அதெல்லாம் என்னன்னு நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். நான் அதெல்லாம் அது அடுத்தடுத்து நம்ம பண்ணிகிட்டு இருக்க போகிறோம். அதனால் நீங்கள் மாட்டும் வேகமாக பண்ணுங்கள், யாருக்கிட்டையும் சண்டை வம்பு கும்பிட்டுலாம் போக வேண்டாம். நீங்கள் ஏன்னா நீங்கள் அதெல்லாம் தட்டிட்டு இப்படி தட்டிட்டு போயிடுங்க. யாராவது வந்தாங்கன்னா தட்டிட்டு போயிடுங்க. அதெல்லாம் ஒன்றுமே ஆக போகிறதில்ல. நம்ம மாட்டம் போவோம். நம்ம தான் இங்கே இருக்கிறோம், நம்ம தான் செய்ய போகிறோம். அதனால் இதை நீங்கள் மனதிலே ஏற்றிக்கொண்டு நம்ம வேகமாக நம்ம முன்னேற வேண்டும். அதற்கு நீங்கள் தான் எல்லாமே நீங்கள் பணியாற்றணும், வேலை செய்யணும். நான் காலையில் கூட சொன்னேன், யூ ஆர் நாட் மை சபார்டினேட்ஸ், யூ ஆர் மை கொலீக்ஸ். அதாவது நீங்கள் எனக்கு அடிபடிந்தவர்கள் கிடையாது, நீங்கள் என்னுடைய சக தோழர்கள். உங்களோடு தோளோடு தோள் நின்று நாம் அணுகுவோம், முன்னேறுவோம், வெற்றி பெறுவோம். உறுதி வெற்றி, அதில் மாற்று கருத்து கிடையாது. அதில் வெற்றி பெறுவோம். ஏன்னா நானும் உங்களை போன்ற ஒரு அடிமட்ட தொண்டனாகத்தான் இன்னைக்கு இந்த பொறுப்பு கொடுத்துருக்கிறீங்க. நீங்கள் கொடுத்த பொறுப்பு அதெல்லாம். அதனால் அதை பற்றி எனக்கு இல்லை, கவலை இல்லை. ஆனாலும் எனக்கு கடமை என்ன, நம்ம கட்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும். எவ்வளோ திட்டங்கள் என்கிட்ட இருக்குது, எவ்வளோ செயல் திட்டங்கள் இருக்கிறது. இப்போ அதை செயல்படுத்துவதற்கு சுதந்திரமும் இருக்கு எனக்கு. இப்போ பார்த்துக்கலாம். இந்த மாநாட்டை மிகப்பெரிய வெற்றிகரமாக நடத்தணும். 1.5 மாதத்தில் ஏன் நம்ம கட்சி அடுத்த தேர்தலில் ஜெயிக்க முடியாதா, நம்ம ஆட்சிக்கு வர முடியாதா? திட்டமிட்டு நம்ம செய்வோம், திட்டமிட்டு பிளான் பண்ணி நம்ம செய்ய போகிறோம். அதற்கு தயாராக இருங்கள். தயாரானீங்க? நான் தயாராக இருக்கிறேன், துடிச்சிட்டு இருக்கிறேன். அடுத்த கட்டத்துக்கு பார்க்கலாம். அதுக்கான அதுக்கு முன்பு களத்தில் நம்முடைய இளம் சிங்கங்கள் நிறையா இருக்கணும். என் தங்கைகள், என் தம்பிகள், என் அண்ணன்மார்கள், தங்கைமார்கள் எல்லாம் என்ன வச்சுருக்கணும்? இந்த கார்டை வச்சுருக்கணும். டக்குன்னு கொடுத்து அதில் எங்களுக்கு திருப்பி கொடுங்க ஃபீட்பேக். அந்த ஃபார்ம் பண்ணிங்கன்னா நாங்கள் கம்ப்யூட்டரில் போட்டு வச்சுருவோம். அதுக்கப்புறம் டிஜிட்டலைஸ் பண்ணி போட்டு அப்புறம் அப்ளிகேஷனில் சேர்த்து விட்டுடுவோம். அதனால் யாரும் அது அப்ளிகேஷன் மூலிமா ரினியூ பண்ணிக்கலாம். தகவல் எல்லாமே ஆத்தென்டிகேட் பண்ணிக்கலாம். அதனால் இதையெல்லாம் வேகமாக நீங்கள் செயல்படுத்த வேண்டும் என உங்களை பாசத்தோடு உரிமையோடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். எல்லாம் பத்திரமா போயிட்டு வாங்க. இப்போது அதான் கார்டு இப்போ எல்லாம் அங்கேயே அப்படியே உட்காந்துருங்க, அமைதியாக அங்கேயே உட்காருங்க. இப்போ எல்லாம் அதான் ஒரு மாவட்ட செயலராக வாங்க. உங்ககிட்ட நான் அந்த கார்டு நான் கொடுத்துட்றேன். மீதி கார்டெலாம் நீங்கள் பணியூர் ஆஃபீஸில் போய் வாங்கிக்க. இன்னும் தான் தலைவராக பொறுப்பேற்றதில் இருந்தே மன உளைச்சலில் இருந்ததாகவும், நேற்று முதல் விடுதலை பெற்று சுதந்திரம் அடைந்ததாகவும் சென்னை சோழிங்கநல்லூரில் நடைபெற்று வரக்கூடிய கூட்டத்தில் பேசுகையில் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்தார். கட்சியை பொறுத்தவரைக்கும் தற்பொழுது சில குழப்பங்கள் இருக்கிறது, எல்லாம் சரியாகிவிடும் அல்லது சரி செய்து விடுவேன் என்றும் குறிப்பிட்டார்.